ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியன் ஜாப் வைத்து போங்களே. சோ இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, டிஎன்பில இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ 2 நாட்களுக்கு முன்னாடி சட்டப்பேரவை நடந்துச்சு. அந்த சட்டப்பேரவையில வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சரும் சரி, அதே மாதிரி நமது மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியும் சரி, சரமாரியாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஆன்சர் வந்து செந்தில் பாலாஜி அமைச்சர் வந்து கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எண்டிங்ல வந்து அவர் பேசின வீடியோ முதற்கொண்டு நம்ம வந்து இணைச்சிருக்கோம். அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இப்ப நம்ம டைரக்டா வந்து அப்டேட் குள்ள போயிடலாம். சோ அவரு சொன்ன அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எழுத்துப்பூர்வமாக தினகரன் அபிஷியல் வெப்சைட்ல வந்து ஓபனா டைரக்டா போட்டிருக்காங்க. அதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மின்வாரியத்தில் காலி பண்ணி நிரப்ப நிதித்துறை அனுமதி கோரப்பட்டுள்ளது. பேரவையில் எம்எல்ஏ கேட்கப்பட்ட கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி பதில் அளித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் கேட்கப்பட்ட என்னன்னா, அவர் வந்து பொன்னேரியில இருக்கக்கூடிய ஒரு சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா சந்திரசேகர். சோ அவரு வந்து கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, 18,000 குடும்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா பீச்சூர் பகுதியில பேரூராட்சியில வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா துணை மின் நிலையம் அமைக்கணும். சோ ஆனா அமைக்க முடியல, மின் பற்றாக்குறையும் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன் மின் பற்றாக்குறை இருக்குதுன்னா, சோ அது உதவி செயற் பொறியாளர் உள்ளிட்ட பல பதவிகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரிகள் இல்ல, காலியாக பணியிடங்கள் இருக்குது. சோ அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கொஸ்டின் எழுப்பியிருக்கிறாரு. சோ அதுக்கு வந்து நமது மின்சார அமைச்சர் வந்து என்ன பதில் அளித்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மின்வாரியத்தில் காலி பணிகளை நிரப்ப நிதித்துறை அனுமதி கோரப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட இடங்களில் நிரப்பிட அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் உறுப்பினர்களின் தேவையான கோரிக்கைகள் தொடர்பாக மின்வாரிய அதிகாரிகளை கொண்டு ஆய்வு செய்து நிறைவேற்றிட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பதில் அளிச்சிருக்கிறாரு. சோ அவரு மத்த என்ன சொல்லியிருக்காரு, வேற என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா அந்த வீடியோ பார்த்து இப்ப நம்ம தெரிந்து கொள்வோம். மின்வாரியத்தில் உள்ள குறிப்பிட்ட சில காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு நிதித்துறையினுடைய அனுமதி கோரப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட பணியிடங்களை நிரப்புவதற்கு நிதித்துறையும் அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார்கள். எனவே அந்த தேவை ஏற்படக்கூடிய பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு கேட்பது என்னவென்றால், சோழவரம் ஊராட்சியில் உள்ள மாதவரம் பஞ்சாயத்தில் மாதவரம் பஞ்சாயத்தில் முஸ்லிம் நகர் முதல் முஸ்லிம் நகர் முதல் மாதவரம் காலனிக்கு இடையே மின்சார பற்றாக்குறை இருக்கிறது. அங்கே ஒரு 100 kV நீங்கள் மின்மாற்றி ஏற்படுத்தினால் சோழவரம் முழுமைக்கும் மின்சார சப்ளை என்பது மிக சிறப்பாக இருக்கும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவையாளர்களே, பொன்னேரி தொகுதியில் மட்டும் புதிதாக 5 மின்மாட்டிகள், அதாவது அதிக மின்பளுவை குறைப்பதற்கும் 6 புதிய மின்மாட்டிகள் குறைந்த மின்னழுத்தத்தை சீர் செய்வதற்கும் என 11 புதிய மின்மாட்டிகள் நிறுவ திட்டமிடப்பட்டு இதுவரை 3 மின்மாட்டிகள் இயக்கத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய 8 மின்மாட்டிகளுக்கு நிறுவக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முஸ்லிம் நகர் பகுதியில் ஏற்கனவே 100 kVA மின்மாற்றி ஒன்று அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தேவை ஏற்படின் அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து தேவை ஏற்படின் இந்த ஆண்டு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் மாண்பு உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். மாண்புமிகு உறுப்பினர் துரை சந்திரசேகர். மாண்புமிகு பேரவைத் அவர்களே, மீஞ்சூர் பேரூராட்சியில் சுமார் 18,000 மின் இணைப்புகள் இருக்கிறது. அங்கே நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் அப்போதைய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் நேரு அவர்களும் நிறைய மின் உற்பத்தி நிலையங்களை அங்கே தொடங்கி அண்டை மாநிலங்களுக்கெல்லாம் மின்சார உற்பத்தி செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் மீஞ்சூர் பகுதியில் மின் பற்றாக்குறை என்பதும் அறிவிக்கப்படாத மின்தடை என்பதும் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்று ஆய்வு செய்த போது போதிய மின் ஊழியர்கள் அங்கே இல்லை என்று சொல்கிறார்கள். அதைவிட முக்கியமாக துணை மின் நிலையம் நீண்ட நாட்களாக மக்கள் கோரிக்கை, அங்கே வளர்ந்து வருகின்ற நகரம் துணை மின் நிலையம் அமைக்கப்படவில்லை. நிலம் கையகப்படுத்தப்பட்டு அந்த கோப்பு வருவாய்த்துறையிலே இருக்கிறது. அதே போல தற்போது இருக்கின்ற அலுவலகம் வாடகை கட்டணத்தில் இயங்குகிறது. அதுவும் பழுதடைந்து இடிந்து விடக்கூடிய நிலையில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் உதவி செயற்பொறியாளர் பணியிடம் கூட அங்கே காலியாக இருக்கிறது.
இதன் காரணமாக அங்கே மின் பற்றாக்குறையும் மின் தடையும் ஏற்படுகிறது. அவர்கள் மிக விரைந்து செயல்படுத்தி தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மின் வாரியத்தில் உள்ள குறிப்பிட்ட சில காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு நிதித்துறையினுடைய அனுமதி கோரப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட பணியிடங்களை நிரப்புவதற்கு நிதித்துறையும் அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார்கள். எனவே அந்த தேவை ஏற்படக்கூடிய பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் தேவை ஏற்படின் கண்டிப்பாக அங்கு ஆய்வு செய்யப்படும். தேவை ஏற்பட்டால் அவர் சொல்லக்கூடிய கோரிக்கையில் முழுமையாக நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்தார்.